வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். வசனத்துல என்ன, ஆண்டவரை துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தம் என்ன? இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பது. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற அந்த தலைப்பு என்ன? அந்த சீரீஸ்ல உங்களோடு பேசுற தலைப்பு என்னன்னா, துதியினால் கதவுகளை திறக்கும் துதி. பிரைஸ் தட் ஓப்பன் டோர்ஸ். கதவுகளை திறக்கிற துதி. துதி கதவுகளை என்ன செய்யும்? திறக்கும். சங்கீதம் 22:3 வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவன் எங்க வாசமாயிருக்கிறார்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். அப்போ ஆண்டவரை துதிக்கிற அனுபவம், அவரை ஸ்தோத்தரித்து புகழுகிற, உயர்த்தி புகழ்ந்து பேசுகிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இந்த 2 வசனங்கள் அல்ல, பைபிள் முழுவதும் சொல்ல போனா என்ன சொல்லலாம்னா, கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியின் புஸ்தகம். இந்த பைபிள் கர்த்தரை உயர்த்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய தமிழ் மொழியில ஒரு வார்த்தை உண்டு, அது எதிர்மறையான ஒரு வார்த்தை, முகஸ்துதி. என்ன ஸ்துதி? முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர்கிட்ட முன்னால போய் அவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காக அவர் முன்னால அவரை என்ன செய்கிறது? புகழ்றது, அவரை பாராட்டுறது, அவரை உயர்த்தி பேசுறது. அதுக்கு பேர் என்னன்னா முகஸ்துதி. இப்போ வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே அல்லது சில நல்ல நாள் பொழுதுகளில் ஆட்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் மேல் அதிகாரிகள் தலைவர்களுக்கு உடனே உங்கள் கிஃப்ட் பார்சல்லாம் வாங்கிட்டு, ஸ்வீட் பார்சல்லாம் வாங்கிட்டு போய் என்ன, தங்கள் துறை சார்ந்த எம்எல்ஏ போய் பார்ப்பாங்க, அல்லது கமிஷனரை போய் பார்ப்பாங்க, அல்லது கலெக்டரை போய் பார்ப்பாங்க. பார்த்து அவருக்கு பொன்னாடையெல்லாம் போர்த்தி அவருக்கு கொண்டு போய் கிஃப்டெல்லாம் கொடுத்து, எதுக்காக, என்ன நம்பிக்கையில் செய்கிறாங்க? நமக்கு ஒரு காரியம்னா வாசல் என்ன செய்யும்? திறக்கும், அவர் கண்ணில் ஒரு தயவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ ஒரு மனுஷனுக்கு அவரை துதித்து போற்றினால் என்ன, புகழ்ந்து பேசினா என்ன, அவரிடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், ஒரு வாசல் திறக்கும்னு சொன்னா, தேவாதி தேவனிடத்துல நாம முகஸ்துதியா துதிக்க வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம். அவர் துதிகளுக்கெல்லாம் பாத்திரராக இருக்கிறார், அவர் துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார். 100% நம்முடைய துதிகளுக்கெல்லாம் தகுதியானவராக இருக்கிறார். அவரை நாம துதிக்கும் போது அவர் நமக்காக என்ன திறப்பேங்கிறார்? வாசலை திறப்பேங்கிறார். கையை உயர்த்தி அசைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த துதியை அவர் ஏதோ லஞ்சமா கேட்கல. நீ என்ன துதித்தேன்னா உனக்கு நான் என்ன செய்வேன்? வாசலை திறப்பேன். அப்படி ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கலைங்க. அப்படி எதிர்பார்க்கல, நீ துதிச்சா உனக்கு செய்வேன், அப்படி கிடையாது. நம்முடைய இயற்கையின் வெளிப்பாடே என்னவா இருக்கணும்? அவரை துதிக்கிற துதியா இருக்கணும், எப்பொழுதும் அவரை துதிக்கிற ஸ்தோத்திரமா இருக்கணும். அப்போ அது தன்னால ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம சுதந்திரிப்பதற்குரிய வாசல்களை என்ன செய்கிறதா இருக்குது? திறந்து கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள்.
அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். ஸ்தோத்திரம். யார் பென்யமீனை எதிர்த்து போகும்போது முந்தி போகணும்னு கர்த்தர்ட்ட விசாரித்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், யூதா முந்தி போக வேண்டும். யூதா என்றால் என்ன அர்த்தம்னா துதி. யூதான்னா பிரைஸ், துதி என்று அர்த்தம். லெட் ஜூடா கோ ஃபர்ஸ்ட். முதல்ல துதி புறப்பட்டு போகட்டும். என்ன, துதி போனா அங்க வெற்றி கிடைக்கும். கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கும்படி ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பாளையம் இறங்குவதற்கு ஆண்டவர் அவர்களை இப்படி இப்படி பாளையம் இறங்கணும்னு கட்டளை கொடுத்திருந்தார். கிழக்கு 3 கோத்திரங்கள், வடக்கே மேற்கே தெற்கே 3 கோத்திரங்கள் வீதம் பாளையம் இறங்க வேண்டும். அங்கேயும் பார்க்கிறோம், அந்த கிழக்கே யூதா முதலாவது பாளையம் இறங்க வேண்டும். அந்த பாளையம் புறப்படும் போது என்ன, மேக ஸ்தம்பம் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேலரும் தங்கி இருக்க வேண்டும். அந்த மேகம் எழும்பும் போது இவர்களும் எழும்பி அந்த மேகத்தின் பின்னால என்ன செய்யணும், புறப்பட்டு பிரயாணம் செல்ல வேண்டும். அப்ப யார் முந்தி போகணும்னா, இந்த 12 கோத்திரத்தில் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது, யூதா கோத்திரம் தான் முந்தி போகணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆகையினால யூதா என்பது துதியை குறிக்கிறது. பைபிள்ல இருந்து 4 சம்பவங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த 4 சம்பவங்களில் கர்த்தர் எவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு துதியினால் வாசல்களை திறந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். இந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் வாசிக்கிறோம், எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஜெரிகோ வாஸ் க்ளோஸ்ட். எரிகோ அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோவை நீங்க சுதந்தரிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க கானான் தேசத்துல முதலாவது சுதந்தரிக்க வேண்டிய பட்டணம் எது? இந்த எரிகோவை நீங்க சுதந்தரிக்கணும். ஆனால் எரிகோவோ இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு யுக்தியை ஆண்டவர் தருகிறார். அந்த யுக்தி என்ன? 6 நாள் ஒரு முறை வீதம் இஸ்ரவேல் ஜனம் அனைத்தும் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வரணும். 7வது நாள் 7 முறை சுத்தணும். 7வது முறை சுற்றி வரும்போது ஆசாரியர்கள் பலத்த துணியா எக்காலங்களை ஊதணும். அப்ப ஜனங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து தேவனை ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு யுக்தியை, ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் கொடுத்தார். அப்படியே இந்த ஜனங்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே செயல்பட்டாங்க. இப்போ 6 நாள் சுத்திட்டாங்க. 7வது நாள் 7வது முறை சுற்றி வரும் பொழுது ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மகா ஆரவாரத்தோடு கர்த்தரை ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி முழங்குகையில் அந்த கோட்டையே என்ன செஞ்சதுங்க? இடிஞ்சு விழுந்துருச்சு. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு முன்பாக நீங்க சுதந்தரிக்க வேண்டிய காரியம் தடைப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறதா தெரியுது. இது எனக்காக கர்த்தர் ஏற்படுத்தினது, எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த வேலை வாய்ப்பு எனக்கு கர்த்தர் தருவார். இப்படி உங்களுக்கு முன்னால நீங்க சுதந்தரிக்கிறதற்குரிய அந்த காரியங்கள் உங்க கண்ணு முன்னால தெரியுதுங்க. ஆனா அதை அடைய முடியலை. அங்க இட் இஸ் லாக்ட். அது அடைக்கப்பட்டதா இருக்கிறது. அதை உடைச்சு திறக்கிற வல்லமை உங்களுடைய துதிக்கு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க முழங்கால முடக்குங்க, ஆண்டவரை துதியுங்க, பாட்டு பாடுங்க, குடும்பமா உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்து கொள்ளும்படி அந்த கோட்டையை உடைப்பார். ஆமென், அல்லேலூயா. அந்த தடையை கர்த்தர் உடைப்பார். அந்த வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் உங்களுக்கு முன்னால திறக்கப்படும். அல்லேலூயா. எரிகோ போன்ற சோதனைகள்
எதிரிட்டு வந்தாலும் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்கிற எரிகோக்கள் திறப்பதாக, துதியினால் இடிந்து விழுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வாசலை உங்களுக்கு காட்டுகிறேன். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். 21, 22. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஸ்தோத்திரம். அங்கே 1வது வசனத்தை அதில் வாசிக்கும் போது, இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 திரள் கூட்டத்தார் ஒன்றாய் சேர்ந்து வந்து யோசபாத்தையும் அவனுடைய தேசத்தையும் ஜனங்களையும் சுற்றி வளைந்து கொண்டாங்க, சுற்றி வளைந்து கொண்டாங்க. எதிரிகள், சத்துருக்கள் எல்லால் இவர்கள் சூழப்பட்டு இருக்கிறாங்க. சூழப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் என்ன செய்வோம் என்று வகை தெரியாமல், ஸ்தோத்திரம், இவர்கள் கலங்கி நிற்கிற வேளையில 12ஆம் வசனத்துல இந்த யோசபாத்து ஜெபிக்கிறார். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஸ்தோத்திரம். அப்போ எகாசியேல் என்னும் 14வது வசனத்துல பார்க்கிறோம், ஆசாபின் புத்திரரில் ஒருவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். 15 வாசிக்கலாம். யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். இந்த சத்தம் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த உடனேயே அங்கே 19ஆம் வசனத்தை பாருங்க. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரில் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. அங்க இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில என்ன செய்யட்டும்? அவர்களோட இருக்கிறவங்க ஏராளம் பேர், அவர்களை மேட்ச் பண்றதுக்கு எண்ணிக்கையும் இல்லை, அவர்களை மேட்ச் பண்றதுக்கு போதிய பலனும் இல்லை, அவங்கள மேட்ச் பண்றதுக்கு போதிய ஆயுதங்களும் இல்லை. இந்த சூழ்நிலையில இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு அவர்களை எதிர்த்து கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு போகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, யுத்தம் உங்களுடையது அல்லன்னு சொல்லிட்டாரு. ஆகவே அவன் செய்தான், பாடகர்களுக்கு இசை கருவிகளை கொடுத்து பாட்டு பாடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுகிறவர்களை யுத்த வீரர்களுக்கு முன்னால அணிவகுத்து நிப்பாட்டிட்டாருங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா?
அவங்க பாட, பின்னால வருகிற யுத்த வீரர்களும் பாட, கர்த்தர் வந்த எதிரிகளை ஒருவரோடு ஒருவர் கை கலக்க பண்ணி அத்தனை பேரும் வெட்டுண்டு விழுந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், ஆண்டவருடைய வார்த்தை நித்தியம். உங்க வாழ்க்கையிலே அது உண்மை. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளும் எண்ணற்றதா இருக்கும் போது, உங்கள் பலன் குறைந்ததா இருக்கும் போது, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை உயர்த்துகிற துதி, கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாட்டு, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை. அப்போ கர்த்தர் நமக்கு முன்பாய் புறப்பட்டு செல்லுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உங்களால கூடாது, தேவனால கூடும். அவரை செய்ய வைக்கிறதுக்கு ஆண்டவரை உயர்த்துற துதி. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க சந்திக்கிற உங்க போராட்டங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அதற்கான வாசலை கர்த்தர் திறப்பாருங்க. ஆமென். உங்களை சுற்றி வளைந்து நிற்கிற எதிரிகளின் சைனியத்தை உங்களுக்கு முன்பாக முறிந்து உடைந்து நொறுங்கி ஓட செய்வார். உங்களுக்கு எதிராய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் சிதறுண்டு ஓடி போவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோனா 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிப்போம். யோனா 2, 9, 10. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இந்த யோனா கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? யோனா 3 நாளா அவன் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். எப்படிங்க இருக்கும் யோசிச்சு பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கும்? 3 நாளா உள்ள இருக்கிறான். இது அவனா வருவித்துக் கொண்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அவனை நினிவேக்கு போ, அதற்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லுன்னார். ஆனா இவன் எங்க போனான்? தர்சீசுக்கு போறதுக்கு கப்பல் ஏறினான். இப்போ கப்பலில் ஏறி எப்பயுமே பின்மாற்றத்தில் போறவன் ரொம்ப தூங்குவான். ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிறவன், தேவ சமூகத்தை விட்டு விலகி போறவங்களுக்கு ரொம்பவே தூக்கம் வரும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். இயற்கையா தூங்குறது வேற, களைப்பினால தூங்குறது வேற. எனக்கெல்லாம் என் உடல்ல இருக்கிற களைப்பு 2 நாள் நான் ஸ்டாப்பா தூங்கணும்னா தூங்கலாம்.
அவ்வளவு உடல் களைப்பு இருக்கு, ஆனால் முடியலை. ஆனால் அது வேற. ஆனால் பின்மாற்றத்தில் இருக்கிறவன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறவன் சதா சோம்பேறியாக தூங்கிட்டே தான் இருப்பான். ஓகே, அவன் தூங்குறான், கப்பல் அடித்தட்டில் போய் புயல் அடிக்குது, கொந்தளிக்குது, ஏதேதோ நடக்குது, எல்லாம் மேலே இருக்கிறவங்க முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அவன் சாமியை கூப்பிட்டு பார்க்குறான், சரக்கெல்லாம் அள்ளி வீசி பார்க்குறான், அடங்குற மாதிரி இல்லை. இது யாருனால வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். சீட்டு போட்டால் பேர் யார் மேலே விழுது, அன்னைக்கே பேர் குறித்து டிக்கெட் கொடுத்துருக்கான் பாருங்க. கரெக்டாக அந்த கப்பலில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் லிஸ்ட்டு எடுத்துருக்கிறான். இன்னைக்கு தான் கெட்டு போச்சு. பேர் போட்டால் யோனா பேர் வருது. அப்போ யோனா பேர் வந்த உடனே எங்கய்யா, யாரையா அந்த யோனா அப்படின்னா தேடுறாங்க, கூட்டத்தில் ஆள் இல்லை. எங்கே இருக்கிறான், கப்பலில் பாரு அப்படின்னு சொன்னால் கடைசியில் அடித்தட்டில் ஐயா நல்லா சோகமாக தூங்கிட்டு இருக்கிறார். என்ன தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுறாரு பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறார். அவனை தட்டி எழுப்பி எந்திரி அப்படின்னு மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ யாரு, என்னன்னு சொல்லு, உன்னால தான் இந்த புயலை வந்திருக்குன்னு எங்களுக்கு தெரிய வருது, சீட்டு போட்டோம், உன் பேரில் விழுந்திருக்கு, என்ன செஞ்ச? ஆமாம், நான் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் அவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறு இடத்த பார்த்து என்ன செய்கிறேன், இந்த கப்பலில் ஏறி வந்துட்டு இருக்கிறேன். நான் தான் காரணம், என்னை தூக்கி எங்கே போட்டுருங்க, கடலுக்குள்ளே போட்டுருங்க. அவன் சொல்லியிருப்பான், எதுக்கு வேண்டாம், அவன் பரிதாபப்பட்டும் கடைசியில் வேற வழி இல்லாமல் தூக்கி, இவன் சொல்றதுனால தூக்கி எங்கே போட்டாங்க, கடலில் போட்டாங்க. கடலில் இவனை தூக்கி போட்ட உடனே கொந்தளிப்பு புயல்லாம் என்ன செஞ்சிருச்சுங்க, அடங்கிருச்சு. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டேன், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போக மாட்டேன், தேவ சித்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் தூக்கி கடலில் போட சொன்னான். இப்போ கடலில் போட்டாச்சு, ஆண்டவர் அவனை மீன் வயிற்றுக்குள்ளே அனுப்பிட்டார். ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார், அந்த மீன் வந்து நல்லா அவனை என்ன செஞ்சிருச்சு, விழுங்கிருச்சு. 3 நாளாக மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ தாங்க முடியலை அவனால், உயிரும் போக மாட்டேங்குது பாருங்க. சில நேரம் இருக்குல்ல, உயிர் போயிட்டாலும் பரவாயில்ல, சித்திரவதையாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் கொண்டு போய் அவனை மீனுக்குள்ளே லாக் பண்ணிட்டார். அவன் எங்கேயும் போக முடியாதபடி அவனை கதவை அடைச்சி, இங்கே கதவு எதுன்னா மீன் வாய் தான் கதவு, என்ன மீனுக்குள்ளே போட்டு வாய் அடைச்சிட்டார், உள்ள லாக், உள்ள இரு அப்படின்ட்டார். உள்ளே இருக்கிறான். கடைசியில் அவன் தாங்க முடியாமல், உணவை ஜீரணிக்கிற அந்த திரவங்கள்லாம் வருமா இல்லையா, எல்லாம் வந்து அந்த ஆசிடெல்லாம் வருது, இவன் உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் உடம்பு என்ன ஆயிரும், அவ்வளோதான், ஜீரணமாக போகுது. அப்படிங்கிற நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். புலம்ப ஆரம்பித்தவன் கடைசியில் ஜெபிக்க ஜெபிக்க இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அவன் என்ன செய்தானா, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு என்ன செய்வேன், பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்க தொடங்கினான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், மீனை பார்த்து கதவை திறந்து விடுனார். மீன் கதவை திறந்து விட்டுச்சு, இவனை கக்கிருச்சு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களா உங்கள் வாழ்க்கையில் வருவிச்ச சில கட்டுகள் இருக்கும். நீங்களா உங்களை லாக் பண்ணிக்கிட்ட, அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ள உங்களை மாற்ற வைத்த, உங்களால் வருவிக்கப்பட்ட, நீங்களே வருவிச்சுக்கிட்ட உங்கள் வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் இருக்கும். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தரை துதியுங்க, கர்த்தர் அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? சில நேரம் சொல்கிறேன்ல, தெரியாமல் நான் போய் இதில் மாட்டிக்கிட்டேன், முழிக்கிறேன், எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலை, எப்படி விடுதலை பெறதுன்னு தெரியலை, அங்கே இங்கும் நகல முடியலை அப்படிங்கிற நிலைமையில் சிக்கொண்டு போயிருக்கிறீங்களா? ஒருவேளை கடன் இருக்கலாம். நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் நிறைய, ஆனால் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். நீங்களாம் உங்கள் வாழ்க்கையில் வருவித்து கொண்ட கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்ன அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஸ்துதியுங்கள். ஆண்டவர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சிலர் பாருங்க, தாங்களா வருவித்து கொள்ற சூழ்நிலை. நான் என் சாட்சி சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஆண்டவர் என்ன 18 வயசா இருக்கும் போதே ஊழியத்துக்கு அழைச்சார். சரி, ஒப்பு கொடுத்தேன். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். சரி ஆண்டவரை, நான் உங்கள் ஊழியத்தை தான் செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆனால் படித்து முடித்த பிறகு MA முடிச்சிட்டேன். ஆண்டவர் ஊழியத்துக்கு வான்னு சொன்னால் நான் ஆண்டவரோட போராடுறேன் 3 மாதம். இல்லை ஆண்டவரே, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு வேலையை தாங்க, அப்புறம் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யோனாவை போல திசை மாறி போன ஒரு புறாவாக, என்ன யோனான்னா புறான்னு அர்த்தம், சரி, திசை மாறி போன ஒரு புறாவாக எல்லா கம்பெனிக்கும் விண்ணப்பிக்கிறேன். ஒரு 20-25 கம்பெனிக்காவது அப்ளை பண்ணியிருப்பேன். குவாலிஃபிகேஷன் வச்சு, சில எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சு எல்லாம் விண்ணப்பிக்கிறேன். எல்லா வாசலும் அடைஞ்சு கிடக்கு. துளி கூட எங்கேயாவது ஏதாவது ஒருத்தனாவது இன்டர்வியூ கூப்பிடுவான் அல்லது ஏதாவது ஒன்று செய்வான்னா ஒன்றும் கிடையாது, அடைஞ்சு போய் கிடக்கு. ஒரு வழியும் திறக்கலை. அப்படியே 3 மாதம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்படியே தகர்ந்து போய் சோர்ந்து போய் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு நிலையில கிடந்தேன் கண்பானவர்களே. ஆனால் ஒரு நாள் சரண்டர் பண்ண, ஆண்டவரே என் தப்புப்பா, இந்த சூழ்நிலைக்கெல்லாம் நான் இப்போ பார்க்குறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள பின்னடைவு, ஒரு வெறுமை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, இதிலிருந்து விடுதலை செய்யுங்கன்னு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஜெபித்த பொழுது, நான் உங்கள் வேலைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்த வாரமே நான் விண்ணப்பிக்காத இடத்துல இருந்து வந்து வேலையில் ஜாயின் பண்ணும்படி உத்தரவு வருகிறது. ஏற்கனவே பெரிய வேலையில் சேர்ந்த பிறகு அந்த வேலை எதுக்கு, நான் வரலன்னு சொல்லி எழுதி போட்டேன். அடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆச்சரியமாக அற்புதமாக ஊழியத்தின் பாதைக்குள்ள வழிகளை திறந்து ஒன்றன் பின் ஒன்றாக வாசலை திறந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாருங்க. கர்த்தரே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு வாசலாக திறந்து, நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன், ஒவ்வொன்றும் கர்த்தர் திறந்த வாசல், கர்த்தர் நடத்தினார். இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்துக்கு விலகி ஓடுகிறதுனால, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுறதுனால, வேற ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரை செய்கிறேன், இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு அவருடைய பாதையை விட்டு விலகி ஓடுறதுனால நீங்களே உங்களை லாக் பண்ணிக்கிட்டு ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க. ஒப்பு கொடுத்து கர்த்தரை துதித்தான். மீன் அவனை கக்கியது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவ்வளவு விலகி ஓடினாலும் ஆண்டவருடைய அன்பு மாறல இல்லைங்க. இன்னும் ஆண்டவர் யோனாவை தொடர்ந்து போனார். அதற்கு பிறகு அவன் பாடம் படிச்சானான்னா, கடைசி வரைக்கும் பாடம் படிக்காத ஒரு தீர்க்கதரிசியாத்தான் பைபிள் காட்டுது. என்ன செடி, ஆமனுக்கு செடி கீழே படுத்துட்டு அங்கேயும் ஆண்டவர்கிட்ட குறை சொல்றான், புலம்புறதை தான் பார்க்குறோம். ஓகே, ஆனாலும் அவனையும் ஆண்டவர் அவருடைய அன்பு என்றும் உள்ளது. நீங்கள் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போனாலும் அவர் அன்பு உங்களை தேடி பின்தொடர்ந்து வருகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25-26வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் 16,
25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். ஆமென். சோதரர் எப்படி பாடினாங்க? காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தாங்க. அது ஜெயிலே கேட்குது. யார் பாடுறது கேட்குது? கர்த்தரை பவுலும் சீலாவும் துதிக்கிறது. சீலான்னா பெண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது, சரியா? சிலர் அப்படியே பிரசங்கம் பண்ணுவாங்க, பவுல் புருஷன் சீலா மனைவி. இல்லை இல்லை, சீலா ஆண். தமிழில் நமக்கு சீலான்னு இருக்கு. சைலஸ், அவன் பேர் என்ன? சைலஸ். ஓகே, அப்போ 2 பேரும் பாடி துதிக்கிறாங்க. ஆண்டவரை துதித்த போது ஆண்டவர் பாருங்க, அந்த கதவை திறக்கிறதுக்காக பூமி அதிர்ச்சியை கொண்டு வர்றார். பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. அஸ்திவாரமெல்லாம் அசையுது. கதவுகள் என்ன செய்தது? திறவுண்டது. அவர்கள் பாடி துதி செய்த போது, அவர்கள் கர்த்தரை பாடின போது கதவு திறந்ததை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை என்ன செய்யணுங்க? துதிக்கணும். அவங்க சாதகமான சூழ்நிலையாங்க, டஞ்சன், அது குளிராக இருந்தால் குளிர் ரொம்ப, இல்லைன்னு சொன்னால் என்ன பயங்கரமான பாலைவன வெயில், உஷ்ணம். அங்கே என்ன இன்னைக்கு மாதிரியா ஜெயிலு? அன்னைக்கு சிறைச்சாலைங்கிறது இன்னும் பயங்கர கடூரம். சாப்பாடு இல்லை, உடம்பெல்லாம் அடித்து, உடம்பெல்லாம் சாட்டை சவுக்கு, ஆட்களுடைய அடி குத்து. அதுக்கு முன்னால் நீங்கள் வாசிங்கன்னா அப்படி தான் இருக்கு. அவங்கள குற்றுயிரும் கொலையுயிருமா கொண்டு போய் தான் கை காலெல்லாம் விலங்கிட்டு எங்கே போட்டிருக்கிறாங்க? ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. மேலெல்லாம் எரியுது, வலிக்குது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க யாரை பாடி துதித்தாங்க? கர்த்தரை துதித்து பாடுறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க பாடி துதிக்கிறத காவலில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் இருந்து என்ன சத்தங்க வெளியே போகுது? அடி தடி கும்மாங்குத்து, சட்டி பானை உடையிறது, என்ன சத்தம் போகுது வெளியே? சிலர் வீட்டில் இருக்கிற அடி தடி கெட்ட வார்த்தை சத்தமெல்லாம் வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக ஃபாதர் பெர்க்மான் ஸ்பாட்டை கொஞ்சம் ஏற்றி வச்சிடுறது. என்ன சத்தம் போகுது? எனக்கு அன்பானவர்களே, பாடி துதிக்கிற சத்தம் உங்கள் அக்கம் பக்கமெல்லாம் கேட்கணும். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் இருந்து துதியின் சத்தம் எழும்ப வேண்டும். துதி தூவமாக எழும்ப வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்போ நீங்கள் பாடுவீங்கன்னு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் அவங்க பாடுறது துதிக்கிறது எங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கு தேவ பிரசன்னம் வருதுங்க, ஏதோ ஒரு மாற்றம் எங்கள் வீட்டில் வர்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு அவங்க உணரணும். உங்கள் வீட்டில் இருக்கிற சாத்தான் ஓடுறது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற சாத்தானும் என்ன செய்யணும்? ஓடணும். ஆமென் சொல்லலாமா? ஃபாதர் பாடி இருக்கிறார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். என்ன? ஆமாங்க, நீங்கள் துதிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாத்தான் இருள் என்ன செய்யும்? போகும். நீங்கள் அண்டை போடுறீங்க, முறுமுறுக்கிறீங்க, குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சாத்தான் இன்னும் 7 சாத்தானை கூட்டிகிட்டு வந்து என்ன செஞ்சிருவான்? உள்ளே உட்காந்துருவான். அதான் சொல்லுது. போகும்போது போயிடுவான், நான் துரத்தும் போது. அப்புறம் வந்து திரும்ப பார்ப்பான். அவன் வர்றதுக்கு ஏற்றபடி வீடு இருக்குன்னா, நான் ஒத்தையாக இருந்ததுனால தானே நீ துரத்துன, என்னை விட பொல்லாத 7 சாத்தானை கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போய் அவனை விட பொல்லாத 7 சாத்தானை கூட்டிகிட்டு வந்து உள்ள உட்காந்துருவான். அப்புறம் இப்போ துரத்துறது இன்னும் கஷ்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் நீங்கள் துதிக்க 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 துதிக்க
இருள் போகும். துதிக்க 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 தேவ பிரசன்னம் கடந்து வரும். ஆமென். துதிக்க 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 சாத்தான் ஓடுவான். துதிக்க 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 கர்த்தர் அந்த இடத்துல மன மகிழ்ச்சியா வந்து குடியிருப்பார் உங்களோட. ஹல்லேலூயா. உங்களோட கூட அவர் தங்கி இருப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதுங்க என்ன பார்க்கிறோம்? சாதகமற்ற அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் உடல் வேதனை வலியின் நடுவிலும் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை புகழ்ந்து பாடினாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சாதகமாக இருந்தால் துதிப்பேன், அப்படி இல்லைங்க. சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் வெறுத்த மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? முறுமுறுப்பு, மர்மர். தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே குடிக்க தண்ணி எங்க, தண்ணி இல்லைன்னு ஒன்று அடுத்த நிமிஷம் யார் எங்களை கூட்டிகிட்டு வந்த இந்த மோசே தானன்னு மோசே மேலே எரியறதுக்கு என்ன எடுத்துருவான்? கல்லை எடுத்துருவான். உடனே எங்களுக்கு என்ன, எகிப்தில் கல்லறையெல்லாம் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த, நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், அங்கேயே செத்து போயிருந்தா பரவாயில்ல, இங்கே வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன்னு முறுமுறுப்பான், முறுமுறுத்துட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்லுவார், விடு மோசே, அழிச்சிடுறேன் உங்களை. அப்புறம் விழுந்து கிடப்பான் மோசே, ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நடத்துகிற மோசையா நின்று பேசுகிறேன். அவங்கள நடத்துகிறவர்களை என்ன துக்கப்படுத்தாதீங்க, முறுமுறுக்காதீங்க. உங்களை நடத்துகிறவர்களுக்கு எதிராக முறுமுறுக்காதீங்க. இந்த எபிரேயர் 13:15 வாசிச்சோம் பாருங்களேன், அதை தொடர்ந்து உள்ள பகுதியை வாசிச்சு பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு இல்லை, சந்தோஷமாக உங்களை நடத்தும்படி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து எப்படி இருங்க, அடங்கி இருங்கன்னு ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். பிரியமானவர்களே, நாங்களும் உங்களை போல மனிதர்கள் தான். யாக்கோபு கேட்கிறார் இல்லையா, நான் தேவனா? யோசேப்பு கேட்கிறான், நான் தேவனா அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க. ஆனால் உங்களை நடத்துகிறவங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை நடத்துகிறவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் யோசிச்சு பாருங்க, எப்பயாவது ஏதாவது சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை முறுமுறுத்தீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன் ஆண்டவரை இதை செஞ்சீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னது உண்டா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், முறுமுறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் இன்ஸ்டெட் மர்மரிங், சூஸ் பிரைசிங் காட். முறுமுறுப்பதற்கு பதிலாக தேவனை துதிப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லாமா? தேவனை துதிக்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பூமியின் அஸ்திவாரத்தை அசைப்பாருங்க. என்னன்னாலும் செஞ்சிருவாருங்க, என்னன்னாலும் செய்வார். ஆமென் சொல்லாமா? ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். ஆமென் சொல்லாமா? அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தா முறுமுறுத்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? இல்லை. அவன் வாய்க்குள்ளையும் தொண்டைக்குள்ளையும் இருக்கும்போதே அவனுக்கு வியாதி கண்டு அல்லது கர்த்தர் அடித்து என்ன செய்தான்? செத்து போனாங்கன்னு பார்க்குறோம். காடை வேணும், இறைச்சி வேணும்னு கேட்டான். நாங்கள் வெறுமனே இந்த மண்ணாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறோமேன்னு கேட்டான். முறுமுறுத்தாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முறுமுறுத்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகிற 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். எக்காலத்திலும், நன்மையிலும் தீமையிலும் என்ன, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படின்னா என்ன? ஐ வில் நெவர் மர்மர், ஐ வில் நெவர் கம்ப்ளைண்ட். ஒருபோதும் நான் முறுமுறுக்க மாட்டேன், ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன், ஒருபோதும் குற்றம் சொல்ல மாட்டேன். எப்போதும் அவரை துதிப்பேன், எக்காலத்திலையும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரே அப்படி மாத்திருங்கப்பா,
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நமக்கு இருக்கிற ஒரு சவால் என்னன்னு சொன்னா, ஆண்டவரை துதிப்போம் ஜெபிப்போம், என்ன ஒண்ணுக்கு மேல வாசல் திறக்கும், ஆனால் அதுல ஒண்ணுதான் கர்த்தர் திறந்த வாசல். சரியா? இப்போ ஆண்டவர் நமக்கு வாசலை திறக்கிற மாதிரி பிசாசும் நமக்கு என்ன செஞ்சிருவான், நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு, நம்மளை தப்பா வழி காட்டுறதுக்கு அவனும் சில நேரம் கர்த்தர் வாசலை திறக்கும்போது 3-4 கதவை என்ன செய்வான், அவனும் திறந்து வைப்பான். இப்போ தேவனுடைய பிள்ளைக்கு சவால் என்ன, இதுல எது கர்த்தர் திறந்த வாசல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வேலைக்கு அப்ளை பண்றீங்க, ஆண்டவரை துதிக்கிறீங்க, விசுவாசத்தோட எதிர்பார்க்கிறீங்க. அப்போ ஒருவேளை கால் லெட்டர் வரும்போது இன்னும் 2 இடத்துல இருந்தும் வரும். என்ன, கல்லூரியில சேரணும்னு விண்ணப்பிக்கிறீங்க, அப்போ ஒன்று வந்தா ஓகே இதுதான் ஆண்டவர் சித்தம்னு எடுத்துக்கிடலாம், கர்த்தர் திறந்த வாசல். வர்றது 4 இடத்துல இருந்து 1 சேர வருது. அப்போ இதுல எது காட் ஓப்பன் டோர், எது தேவன் திறந்த வாசல் எது அப்படின்னு அறியணும். என்ன, இது போல ஒரு வரன் தேடுறீங்க, காத்திருந்து கடைசியில பார்த்தா ஒரே நேரத்தில் 2-3 நல்ல வரன் அமையுது. அப்போ இதுல தேவன் கொண்டு வந்த வரன் எது அப்படின்னு அறியணும். நம்ம குழம்பி போய் நிக்கிறோம், எந்த பாதையில போக அப்படின்னு நிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு கைடிங் பிரின்சிபிள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம கை கொள்ள வேண்டிய, இதை இன்னும் விரிவா உங்களுக்கு இன்னொரு முறையும் பேசுவேன் ஆண்டவர் சொல்லும்போது. ஆனா இன்றைக்கு சொல்றேன், காட்ஸ் டோர் வில் நெவர் கான்ட்ரடிக்ட் ஹிஸ் வேர்ட். தேவன் திறக்கிற வாசல் தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் மறுதலிக்காது. தேவன் திறக்கிற வாசல் எப்போதும் எதற்கு இசைந்திருக்கும், அவருடைய வார்த்தைக்கு இசைவானதா இருக்கும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை கற்பனைகளுக்கு உகந்ததாய் இருக்கும் கர்த்தர் திறக்கிற வாசல். ஆமென் சொல்லலாமா? ஓகே. இரண்டாவது ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா, காட்ஸ் டோர் வில் பி அக்கம்பனிட் பை கன்ஃபர்மேஷன். தேவன் திறக்கிற வாசலை கர்த்தர் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கினால உறுதிப்படுத்துவார். ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் உன்னோட சொல்லி முடிக்க மாட்டார். ஆண்டவர் அதற்கு செய்ய என்ன, அந்த சூழ்நிலை, தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை, அல்லது ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஒரு தரிசனம் சொப்பனத்தில் அல்லது அசரீரியா கர்த்தர் பேச உங்க உள்ளத்துல உணர்த்துகிற ஒரு வசனம், இப்படி ஆண்டவர் அதை 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கினால உறுதிப்படுத்துவார். யூ வில் ஆல்வேஸ் கன்ஃபார்ம், அதை உறுதிப்படுத்துவார். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதுல நீங்க திறந்த வாசல் எதுங்கிறத நீங்க 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்கினால் என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. வெயிட் பண்ணணும். அப்போ ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் என்ன செய்யணும், உறுதிப்படுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணணும், பொறுமையா ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். என்ன, மூன்றாவது, God's door will require you to depend on him. கர்த்தர் திறக்கிற வாசல்
நீங்க அவரை சார்ந்திருக்க செய்யும். உங்க சொந்த பலத்துல ஓட வைக்காது, உங்க மாம்சத்துல ஓட வைக்காது. மாறாக ஆண்டவரே அந்த அந்த கர்த்தர் திறக்கிற வாசல்ல நாம நடக்கும்போது வாழும்போது அது நம்மை ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்க செய்யும். ஆமென் சொல்லலாமா? இன்னும் ஆண்டவரை நாம சார்ந்திருக்க செய்யும். அவரையே நம்பி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவரையே நாம நோக்கி பார்க்க வைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படி நாம துதிக்கிற ஒரு சந்ததியா நீங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற இன்னொரு இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்க சந்ததியும் தலைமுறையும் கர்த்தரை துதிக்கிற ஒரு சந்ததியாவே இருக்கும். ஆமென் சொல்லலாமா? 145 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கலாம். 145 வசனம் 4. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை என்ன செய்வாங்க? அறிவிப்பாங்க. எத்தனை பேர் தலைமுறை தலைமுறையாக உங்க சந்ததி கர்த்தரை துதிக்கிற ஒரு சந்ததியா இருக்கணும்னு சொல்லுகிறவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல நீங்க அப்படி கர்த்தரை துதிக்கிற ஒரு சந்ததியா நீங்க மாறணும். ஆமென் சொல்லலாமா? எக்காலத்திலும் அவரை துதிக்கிற சந்ததியா, ஆமென், ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு சந்ததியாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சந்ததி தலைமுறை, ஆமென், கர்த்தருடைய வருகை வரைக்கும் கர்த்தரையே துதிக்கிற சந்ததியா இருக்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று தேவனுடைய சந்நிதியில் நின்று உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ சமூகத்தில் நாம எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை துதிக்க போறோம். துதியை பற்றிய தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஸ்தோத்திரம். துதிக்க போகிறோம். ராபாலா ராபா ஷபா ரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கர்த்தரை துதிக்கிற வாயின் ஸ்தோத்திர பலி, உதடுகளின் ஸ்தோத்திர பலி எல்லாரும் செலுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். உயரட்டும். நல்ல இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். They will speak my praises. Amen. என் துதியை சொல்லி வருவார்கள். Hallelujah. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே. கர்த்தர் அப்படியே துதித்து ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யறாருங்க. அந்த விடுதலை வருது. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்களேன். நல்ல உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. சர்வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தினால துதித்து உங்களை ஆராதிக்கும் போதே
அப்பா அற்புதங்கள் நடந்ததுக்காய் ஸ்தோத்திரம், வியாதிகள் நீங்கினதுக்காய் ஸ்தோத்திரம், கட்டுகள் உடைந்ததற்காய் ஸ்தோத்திரம், ஆமென், தடைகளை நீக்கினதுக்காய் ஸ்தோத்திரம், வாசல்கள் திறக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். நன்றியோட பெற்றுக் கொள்ளுகிறோம், அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகள் கண்காண அவர்களை மகிழ பண்ணுங்க, கலிகூற பண்ணுங்க, சந்தோஷமா அந்த வாசல்களுக்குள்ள அடி எடுத்து வைக்க உங்க கரம் பிடித்து நீங்க நடத்துங்கப்பா. அன்பின் ஆண்டவரே, சபையில சரீர வியாதி பலவீனங்களோடு இருக்கிறவர்களை என் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளுக்காய் முயற்சி செய்கிறவர்கள் வேலை வாய்ப்புகளை தரணும்னு ஜெபிக்கிறோம். கடன் தொல்லைகள் இருக்கிறவர்கள் அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.